இந்த ஆங்கில புத்தாண்டுடைய முதல் நாள் என்பது நம்ம எல்லோருக்குமே முக்கியத்துவம் வாய்ந்தது, சிறப்பு வாய்ந்ததாக தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு புதிய தொடக்கம் நம் வாழ்வில் கிடைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நாளாகத்தான் ஜனவரி 1 எப்பயுமே இருக்கிறது. இந்த ஜனவரி 1 இன்னும் நமக்கு நம்ம நாட்டிற்கு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலான ஒரு ஜனவரி 1 மாறி இருக்கிறது. இஸ்ரோவின் புதிய விண்வெளி திட்டம் PSLV C58 எக்ஸ்போசாட் திட்டமானது இன்று செயல்படுத்தப்பட இருக்கிறது. இன்னும் சரியாக 9 நிமிடங்களில் விண்ணில் சீரிப்பாய இருக்கிறது இந்த எக்ஸ்போசாட் செயற்கைக்கோளுடனான PSLV C58 ராக்கெட். இதை பற்றின ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷனை நம்ம இந்த தொகுப்பில் பார்க்க இருக்கிறோம். இன்று சீரிப்பாய இருப்பது PSLV C58 ராக்கெட் மட்டும் கிடையாது, இஸ்ரோவும் தான். நம்மளுடைய விண்வெளித்துறையை ஒரு புதிய கட்டத்திற்கு கொண்டு போகக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கிறது இந்த எக்ஸ்போசாட் திட்டம். ஏன் இது நம்மளுடைய விண்வெளித்துறைக்கு அடுத்த கட்டம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, வழக்கமாக புவி கண்காணிப்பு உள்ளிட்ட பணிகளுக்கான செயற்கைக்கோள்கள் தான் நம்ம பிரதானமாக அனுப்பிட்டு இருப்போம். PSLV அதுக்கு தான் பிரதானமாக உபயோகமும் படுத்துவோம். அதை தாண்டி நம்ம விண்வெளி தொடர்பான ஆராய்ச்சிகளுக்கு நம்ம முன்னேறிய காலகட்டம் இந்த 2023 ஒரு மிகப்பெரிய வெற்றியும் கொண்டோம். சந்திரயான் எந்த அளவுக்கு ஒரு வெற்றியை நமக்கு கொடுத்ததுன்னு பார்த்தோம். ஆதித்யா சூரியனை நோக்கிய தன்னுடைய பயணத்தை, இந்த L1 அப்படின்ற அந்த ஒரு புள்ளியை நோக்கிய பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் 2-3 நாட்களில் அந்த ஆதித்யா L1 உடைய அந்த சக்சஸ் ஸ்டோரியும் அந்த கதையும் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ விண்வெளியில் இருக்கக்கூடிய கதிர்கள், எக்ஸ் கதிர்கள் குறித்த ஆராய்ச்சிக்காக தான் இந்த எக்ஸ்போசாட் திட்டமானது செயல்படுத்த இருக்கிறது. அதனால தான் இது நம்மளுடைய விண்வெளித்துறையின் அடுத்த பாய்ச்சல் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. இன்று ஜனவரி 1 2024 இந்த ஆண்டின் முதல் நாளில் காலை சரியாக 9:10 மணிக்கு சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தின் முதல் ஏவுதளத்தில் இருந்து விண்ணில் சீரிப்பாய தயாராக இருக்கிறது அங்க PSLV C58. அங்க களத்தில் விஞ்ஞானிகள் ஒரு பக்கம் வேகமாக சுழன்று கொண்டிருக்க, இன்னொரு பக்கம் பொதுமக்களும் பார்வையிடுவதற்காக ஆவலுடன் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். PSLV வகை ராக்கெட்டுடைய 60வது பயணமாக இந்த PSLV C58 இருக்கிறது. அது மட்டும் இல்லாம இந்தியாவின் 3வது விண்வெளி ஆய்வு திட்டம் 2015 பார்த்தோம்னா ஆஸ்ட்ரோசாட்டின் ஒரு செயற்கைக்கோள் அனுப்பியிருந்தோம் விண்வெளி ஆராய்ச்சி தொடர்பாக. அடுத்ததாக ஆதித்யா L1 சூரியனை பத்தின இந்த விண்வெளி ஆராய்ச்சிக்காக அனுப்பியிருந்தோம். 3வதாக தற்பொழுது இந்த எக்ஸ்போசாட் திட்டமானது செயல்படுத்தப்பட இருக்கிறது. உலகின் 2வது விண்வெளி எக்ஸ் கதிர் மூல ஆய்வு திட்டம் அப்படின்ற ஒரு பெருமையும் இது பெறுகிறது. இந்தியா முதல் முறையாக இந்த திட்டத்தை செயல்படுத்த இருக்கிறது. அப்படின்னாலுமே நாசாவுக்கு பிறகு உலக அளவில் வேற எந்த நாட்டுடைய விண்வெளித்துறையுமே இந்த எக்ஸ் கதிர் மூல ஆய்வு திட்டம் அப்படின்றதுல பெரிய அளவில் ஈடுபடலை. நாம தான் 2வதாக இதில் ஈடுபட இருக்கிறோம். அது இன்னும் கூடுதல் சிறப்பை தருகிறது. இந்த எக்ஸ்போசாட் திட்டத்தோட செயல்பாடு எதை நம்பி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதோட முக்கியமான பேலோட் எக்ஸ்பெக்ட் UR ராவ் செயற்கைக்கோள் மையம், பெங்களூருவை சேர்ந்த இஸ்ரோவுடைய ஒரு பகுதியான இந்த UR ராவ் செயற்கைக்கோள் மையம் வடிவமைத்த எக்ஸ்பெக்ட் மற்றும் ராமன் ஆராய்ச்சி நிறுவனத்துடைய போலிக்ஸ், இந்த 2 பேலோடை சுமந்து செல்லக்கூடிய ஒரு செயற்கைக்கோள் அமைப்பாகத்தான் இது இருக்கிறது. இந்த 2 பேலோடும் இந்த செயற்கைக்கோளும் எப்படி செயல்பட இருக்கிறது, எக்ஸ்போசாட் திட்டம் எப்படி செயல்படும் அப்படின்ற ஒரு கேள்வியும் நம்ம முன் எழுகிறது. ரொம்பவே டெக்னிக்கலான விஷயங்கள் நிறைஞ்ச ஒரு திட்டமாக இது இருக்கிறது. இதை நமக்கு எளிமையாக சொல்வதற்காக அண்ணா பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் திரு கவியரசு அவர்கள் நம்முடன் இணைப்பில் இணைகிறார். கவியரசு வணக்கம். இந்த எக்ஸ்போசாட் திட்டம் அப்படின்றது பார்த்தோம்னா நம்ம வழக்கமா பார்க்குற திட்டத்திலிருந்து நிறைய மாறுபாடுகள் கொண்ட ஒரு திட்டம், ஒரு முன்னேறிய ஒரு திட்டம். இதை பத்தின ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை முன்னாடியே கொடுத்திருந்தீங்க. இப்போ நான் உங்ககிட்ட கேட்க விரும்புறது, இந்த எக்ஸ்போசாட் திட்டம் இந்த கதிர் இயக்கங்கள் அதோடைய மூலங்கள் குறித்தெல்லாம் எப்படி பணி செய்ய இருக்கிறது, இந்த பேலோடு என்னென்ன மாதிரி பணிகளை விண்வெளியில செய்ய இருக்கிறது? வணக்கம் பார்த்திபன். அது ஒரு முக்கியமான கேள்வி. ஏன்னா எல்லாருக்கும் இதை பத்தின ஒரு புரிதல் நம்ம கொடுத்தாகணும். இந்த சேட்டலைட் எப்படி மற்ற சேட்டலைட்ல இருந்து மாறுபடுது, எதனால இது இவ்வளவு முக்கியத்துவம் பெறுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும். இதுல பாத்தீங்கன்னா இந்த மிஷன்ல கரெக்டா 2 சேட்டலைட் வைக்கிறாங்க. ஒன்னு 2 பேலோடு வைக்கிறாங்க. ஒன்னு போலிக்ஸ் அப்படின்னு ஒரு பேலோடு. இது நம்ம ராமன் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் பெங்களூர் இருக்கு இல்லையா, அங்க டிசைன் பண்ண ஒரு பேலோடு. இது இன்னொரு பேலோடு எக்ஸ்பெக்ட் அப்படின்னு வைக்கிறாங்க. இந்த 2 சேட்டலைட்லயுமே பாத்தீங்கன்னா எக்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அது என்னத்த பண்ணுதுன்னா எக்ஸ்ரே கதிர்களை குறிப்பா போக்கஸ் பண்ணி மெஷர் பண்ண போகுது. உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு லைட்டை எடுத்துக்கிட்டோம்னா அந்த லைட்ல இருந்து எல்லா விதமான ஃப்ரீக்வன்சிஸும் அதுல இருந்து வரும். அதாவது ஒயிட் லைட் ஒரு எடுக்கிறோம்னா ஒயிட் லைட்ல பாத்தீங்கன்னா ரெட் இருக்கும், சிகப்பு, ஆரஞ்சு, எல்லோ, ப்ளூ எல்லாமே இருக்கும். இதை என்ன சொல்லுவோம்னா நிறமாலை அப்படின்னு சொல்லுவோம். இந்த நிறமாலையில நம்மளோட எக்ஸ்ரேஸும் உள்ள வரும். எக்ஸ்ரேஸ்ல இருந்து காஸ்மிக்ல இருந்து காமா கதிர்கள் வரைக்கும் வரும். அதுல பர்டிகுலரா எக்ஸ்ரே மட்டும் நம்ம ஃபில்டர் அவுட் பண்ணி அதுல என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படுது அப்படிங்கறத மெஷர் பண்றதுதான் இந்த திட்டத்தோடைய முக்கிய நோக்கம்.
இதுல போலிக்ஸ் அப்படின்னு ஒரு பேலோடு வச்சிருக்காங்க இல்லையா, இது போலரைசேஷனை வந்து மெஷர் பண்ண போகுது. உதாரணத்துக்கு நீங்க உங்க சூரியனை வந்து இப்ப நேர்ல பாத்தீங்கன்னா உங்களால பார்க்க முடியாது. எதனால பார்க்க முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல இருந்து வர கதிர்கள் வந்து உங்க கண்களை பூசும். அதோடைய ஒளிரும் தன்மை வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அதே சூரியனை நீங்க பார்க்கணும்னா ஒரு சன்கிளாஸ போட்டுட்டு பாத்தீங்கன்னா உங்களால ஓரளவு பார்க்க முடியும். அதே மாதிரி இன்னும் ஒரு சன்கிளாஸ் போட்டு பாத்தீங்கன்னா நல்லா ஓரளவு அந்த டிஸ்கெல்லாம் உங்களால பார்க்க முடியும். இப்ப இது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல இருந்து வர எக்ஸ்ட்ரா கதிர்களை ஃபில்டர் அவுட் பண்ணுது. அதாவது இதுல போலரைசேஷன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றோம். அதாவது துருவப்படுதல் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. நீங்க அந்த கண்ணாடியை போடும்போது ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் இருக்கிற அந்த ரேஸ் மட்டும்தான் உங்களுக்கு வரும், மத்தது எதுவுமே வராது. இப்ப உதாரணத்துக்கு என் வீடு இருக்கு, வீட்டோட வாசல்ல நான் ஒரு பெரிய குச்சி எடுத்துக்கிட்டு நடக்கிறேன்னா, அந்த குச்சி வெர்டிகலா இருக்குன்னா என் வீட்டுக்குள்ள நான் வர முடியும். அதே குச்சை நான் செங்குத்தா வச்சுக்கிட்டு வந்தேன்னு வச்சுங்களேன், இல்ல கடைமட்டத்துல வச்சுட்டு வந்தேன்னா என்னால உள்ள வர முடியாது. அப்ப எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அந்த டைரக்ஷன் கதிர்கள் மட்டும்தான் வரும். ஒரு 100 விழுக்காடு வர ஒரு ஒரு ஒளி ஒரு சோர்ஸ்ல இருந்து ஒரு பர்டிகுலர் விழுக்காடு மட்டும் நம்ம உள்ள அனுப்பும் போது அதை நம்ம தெளிவா பார்க்க முடியும். இதுதான் நிறைப்படுதல் இல்ல துருவப்படுதல்னு சொல்லுவாங்க. இததான் போலரைசேஷன் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இப்ப இந்த மிஷன்ஸ் இப்ப சொன்னோம் இல்லையா, போலிக்ஸ் அப்படிங்கிறது இந்த போலரைசேஷனை மட்டும் மெஷர் பண்ண போகுது. தூரத்துல இருந்து வர ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுல வந்து நம்ம சரியா பார்க்க முடியாது, அது ஒளிர்ந்துகிட்டே இருக்கும். அதுக்குள்ள என்னென்ன நடக்குது அப்படிங்கறதெல்லாம் நம்மளால பார்க்க முடியாது. வேற இந்த மாதிரி ஒரு போலரைசேஷன் ஃபில்டரை போடும்போது அது ஒளிரும் தன்மையை குறைச்சு அதுல இருந்து வர முக்கியமான தகவல்களை நம்மளால பார்க்க முடியும். இதுதான் போலிக்ஸ் அப்படிங்கிற பேலோடு பண்ண போகுது. இன்னும் ஒண்ணு யூஆர் ராவ் ஸ்பேஸ் சென்டர்ல டிசைன் பண்ண எக்ஸ்பெக்ட் அப்படிங்கிற ஒரு சேட்டலைட் என்ன பண்ண போகுதுன்னா, இதோட நிறமாலைய கவனிக்க போகுது. நம்ம சந்திரயான்ல யூஸ் பண்ணோம் இல்லையா லிப்ஸ்னு ஒரு பேலோடு, அது என்ன பண்ணுதுன்னா லேசரை யூஸ் பண்ணி சாம்பிள்ஸ பிளாஸ்மா நிலைக்கு கொண்டு போய் அதுல இருந்து ஃபில்டர் அவுட் பண்ணி என்னென்ன தனிமங்கள் இருக்குன்னு கண்டுபிடிச்சது இல்லையா, அதே மாதிரிதான் இதுவும் வெளில இருந்து ஸ்டார்ஸ் அதாவது நட்சத்திரத்திலேருந்து வர ஒளிரும் தன்மைகளோட நிறமாலைகளை ஃபில்டர் பண்ணி அதுல என்னென்ன தனிமங்கள் இருக்கு, என்ன மாதிரியான அட்மாஸ்பியர்ஸ் இருக்கு, என்ன மாதிரியான கோர்னால உருவாக்கப்பட்டிருக்கு, இந்த மாதிரி விஷயங்களை அனலைஸ் பண்றதுக்காக இந்த எக்ஸ்பெக்ட் பேலோட் இதுல வச்சிருக்காங்க. நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், சார் இதெல்லாம் நம்ம பூமியில இருந்தே பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் முன்னாடி பூமியில இருந்தே பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. ஆனா நம்மளுடைய அட்மாஸ்பியர் இருக்கு இல்லையா, பூமியோட அட்மாஸ்பியர் வளிமண்டலம், அதுல சரியா நம்மளால பார்க்க முடியாது. உதாரணத்துக்கு ஒரு கிளவுட் இருக்கலாம், இல்ல டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்னால உங்களுடைய லைட் வேவ்ஸ் எல்லாம் ஸ்கேட்டரிங் ஆயிடலாம், அதனால உங்களால சரியா பார்க்க முடியாது. இப்ப நம்ம இதை டெடிகேட்டடா ஒரு ஸ்பேஸ்ல வந்து வைக்கும் போது 24x7 நம்ம நல்லா அந்த நட்சத்திரங்கள்ல இருந்து வர நிறைமாலைகளையோ இல்ல துருவப்படுதல் அலைகளையோ நம்ம வந்து நல்லா உற்று நோக்கி அதுல இருந்து நிறைய இன்ஃபர்மேஷனை கெட் பண்ண முடியும். பார்த்திபன். திரு கவியரசு, இப்போ நம்ம பார்த்தோம்னா இன்னும் சில நிமிடங்கள் தான் இருக்குது, 1-2 நிமிடங்களில் விண்ணல் சேரிப்பாய காத்திருக்கிறது. அது இதுக்கு சம்மந்தமாக எனக்கு முக்கியமாக உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புறதுன்னா, இப்போ ஆதித்ய L1 செயற்கைக்கோளை பொறுத்த வரைக்கும் அது L1 அப்படின்ற ஒரு புள்ளியை நோக்கி போயிட்டு இருந்தது. அந்த மாதிரி இந்த செயற்கைக்கோள் எந்த இடத்துல நிலைநிறுத்தப்பட இருக்கிறது? இந்த செயற்கைக்கோள் வந்து சுமார் 650 கிலோமீட்டர் அந்த உயரத்துல பூமத்திய ரேகையிலிருந்து 6 டிகிரி, அதாவது கிட்டத்தட்ட பூமத்திய ரேகையில தான் நம்ம வைக்க போறோம். 650 கிலோமீட்டர் உயரத்துல 6 டிகிரி இன்க்ளினேஷன்ல இந்த சேட்டலைட்டை வந்து நிலைநிறுத்தப்படுறாங்க. ஸோ நம்ம எர்த்தோட ஆர்பிட்ல இருக்கும்போது கிட்டத்தட்ட நம்ம இந்த நட்சத்திரங்களை வந்து ஓரளவு நல்ல விதமா பார்த்து அனலைஸ் பண்ண முடியுங்கிற ஒரு இதனால இதை வந்து அங்க நிலைநிறுத்துறாங்க. பார்த்திபன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.